முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் தாக்குதலால் கத்தாரில் காணாமல் போன அமெரிக்க ராணுவ கட்டிடங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமான உண்மைகள். ஈரானின் அணு உலைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் முழு விவரங்கள் கிடைக்கவில்லை என்று கைவிரித்துள்ள பென்டகன். ஈரான் நடத்திய மிகப்பெரிய சைபர் தாக்குதல். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் முதல் உளவுத்துறையின் உயரதிகாரிகள் வரை சிக்கினர். முக்கிய தகவல்களை திரட்டி வெளியிட்ட ஈரான் ஹேக்கர்கள். இஸ்ரேல் வீரர்களின் உடல்களுக்கு முன்பு நிற்கும் ஹமாஸ் அமைப்பினர். கொல்லப்பட்டவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நேரடி காட்சிகள். அல்கசாம் படை வெளியிட்டுள்ள வீடியோவால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அலறல். காசாவை விட்டு முழுமையாக வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம். ஹமாஸ் திட்டவட்ட அறிவிப்பு. ஈரான் அதிபரை கொல்ல நடந்த சதி முறியடிப்பு. முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ள பெசஸ்கியான். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பட்டப்பகலில் இஸ்ரேல் கவச வாகனத்தை சுற்றி வளைத்து தாக்கிய ஹமாஸ் போராளி குழு ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை தீர்த்து கட்டி அவரிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றி அதனை வீடியோவாக வெளியிட்டிருப்பது இஸ்ரேல் ராணுவத்தை நிலை குலைய வைத்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பத்திரிகைகள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் வெளியிட்டுள்ள வீடியோ என்பது இஸ்ரேல் ராணுவ வர்க்கத்தை நிலை குறைய செய்வதற்கான உத்தி என்று குறிப்பிட்டுள்ளன. போதிய வான் பாதுகாப்பின்றி காசாவில் இஸ்ரேல் படையினர் வேலை செய்வதை இது காட்டுவதாகவும் ஆக்கிரமிப்பு பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் இரண்டாவது பெரிய தாக்குதலை ஹமாஸ் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. தற்போது ஹமாஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் இஸ்ரேல் வீரரின் உடலின் அருகில் ஹமாஸ் அமைப்பினர் இருப்பது போன்ற காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன் மூலம் மீண்டும் இஸ்ரேல் படையினரை உயிருடனோ அல்லது உடல்களையோ தங்களால் பிடிக்க முடியும் என்பதை ஹமாஸ் மறைமுகமாக அறிவித்துள்ளதாக யூகிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் வீரர் பயன்படுத்திய கைத்துப்பாக்கி முதல் கனரக ஆயுதங்கள் வரை பறிமுதல் செய்யப்பட்டு அதனை வீடியோ ஆவணமாக எடிட்டிங் செய்து ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. இதில் முக்கிய காட்சி ஒன்றை அவர்கள் ஹைலைட் செய்துள்ளனர். அதாவது பூமா கவச வாகனத்தில் இருந்து ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் குதித்து தப்ப முயற்சிக்கக்கூடிய காட்சிகள் தான் அவை. இது காசாவில் ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் இராணுவத்தினரை கடும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானின் தாக்குதலில் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் தளம் கடுமையாக சேதமடைந்திருப்பது அண்மையில் வெளியான சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜூன் 23ஆம் தேதியன்று கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் தலைமையகமான அல் உதைத் தளத்தின் மீது ஈரான் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் விளைவாக அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போர் நிறுத்தமும் ஏற்பட்டது. இதன் மூலமாக ஈரான் மீதான 12 நாட்கள் இஸ்ரேலிய போர் முடிவுக்கும் வந்தது. இந்த நடவடிக்கைகளுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜூன் 23ஆம் தேதி தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் பகுதிகளை செயற்கைக்கோள் புகைப்படம் பிடித்துள்ளன. ஈரானின் நடவடிக்கைகளுக்கு பிறகு ஜூன் 25ஆம் தேதி முதல் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களும் வெளியாகியுள்ளன. இதனை ஒப்பிடும் போது கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் பல காணாமல் போனதையும் அருகில் உள்ள கட்டமைப்பிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தெரியப்படுத்தியுள்ளன. மேலும் மீதமுள்ள பகுதிகள் சேதப்படாமல் இருப்பதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. கத்தாரில் உள்ள தளத்தை தாக்கப் போகிறோம் என ஈரான் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் அமெரிக்காவால் தங்களது தளத்தை பாதுகாக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 10,000 கோடி ரூபாய் செலவழித்து ஈரானின் அணு உலைகளை அமெரிக்கா தாக்கிய நிலையில் அந்த அணு உலைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதா என்பதை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. ஜூன் 22 அன்று அமெரிக்காவால் நடத்தப்பட்ட வான்வழி நடவடிக்கைகள் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை வெற்றிகரமாக அழித்ததா என்பதை அமெரிக்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறைப்பு நிறுவனம் இன்னும் சரிபார்க்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதில் பயன்படுத்தப்பட்ட GBU-57 பதுங்குகுழி வெடிகுண்டுகளை உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் பொறுப்பான அமெரிக்க நிறுவனம் DTRA. மேலும் அமெரிக்க அதிகாரிகளின் கணிப்பின்படி ஈரானின் அணுசக்தி நிலையங்களை முற்றிலுமாக அழிக்கும் அளவிற்கு குண்டுகள் ஆழமாக செலுத்தப்பட்டதா என்பதை DTRA நிறுவனத்தினால் உறுதிப்படுத்த முடியாது. ஏனெனில் நடவடிக்கையின் முடிவை உறுதியாக சரிபார்க்க தேவையான தரவுகளை நிறுவனம் இன்னும் பெறவில்லை என்று கூறப்பட்டுள்ளது.
ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் 3 ஈரானிய அணுசக்தி தளங்களை அழித்துவிட்டன என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் முதற்கட்ட அறிக்கையில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் எந்த குறிப்பிட்ட அழிவையும் உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் முதல் ராணுவ தளபதிகள் வரை தனிப்பட்ட விவரங்களை ஹேக்கிங் மூலம் எடுத்து வெளியிட்ட ஈரான் ஹேக்கர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நவீன போர் தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக தன்னை சொல்லிக் கொள்ளும் இஸ்ரேலை அதிர வைத்துள்ளனர் ஈரானின் ஹேக்கர்கள். இஸ்ரேல் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களின் தனிப்பட்ட தகவல்களை ஹேக்கிங் செய்து எடுத்துள்ளனர் ஈரானிய சைபர் போராளிகள். குறிப்பாக இஸ்ரேலின் பாதுகாப்பு குழுவில் முக்கியமான இடத்தை வகித்த நபர்களின் பெயர்கள், மின்னஞ்சல்கள், தொலைபேசி எண்கள் மற்றும் சில முகவரிகளின் விவரங்கள் கொண்ட விண்ணப்பங்கள் திருடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள், சைபர் போர் நிபுணர்கள், ட்ரோன் ஆபரேட்டர்கள் மற்றும் உயரடுக்கு பிரிவுகளை சேர்ந்த பொறியாளர்கள், பிரதமர் அலுவலகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்புடைய பணியாளர்கள் ஆகியோரின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு வருடத்திற்கு முன்பு ஆட்சேர்ப்பு தளமான ஜாப் இன்ஃபோ நிறுவனத்தின் வழியாக இந்த நடவடிக்கையை ஈரான் ஹேக்கர்கள் தொடங்கியதாக கூறப்படுகின்றது. இந்த தகவல்கள் கடந்த மாதம்தான் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் ஹேக்கர்கள் வெளியிட்டுள்ள இந்த ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தங்களின் தனிப்பட்ட விவரம் எடுக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் பாதுகாப்பின்மையை உணர்ந்துள்ளனர். நெத்தன்யாகுவின் போர் வெறியால் இன்னும் என்னவெல்லாம் ஆகுமோ என்று புலம்பி வருகின்றனர் இஸ்ரேலியர்கள். ஈரான் அதிபரை படுகொலை செய்ய ஆக்கிரமிப்பு உளவுத்துறையான மொசாத் பயங்கரவாத திட்டம் தீட்டிய சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்ற போரின் போது இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12 நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. இராணுவ தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பகுதியில் குண்டு வீசி இஸ்ரேல் தன்னை தீர்த்து கட்ட முயன்றதாக ஈரானிய அதிபர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதில் தோல்வியே அவர்களுக்கு கிடைத்தது என்றும் தன் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் தான் என்றும் விளக்கமளித்துள்ளார். காசாவை விட்டு ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறி எல்லைப்புறங்களுக்கு சென்றால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்படும் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ படைகள் ஊடுருவி பாலஸ்தீனிய மக்களை சரணடைய வைக்க முயலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முற்றிலுமாக எதிர்ப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இது பற்றி அந்த இயக்கத்தின் மூத்த அதிகாரி பாசம் நைம் கூறுகையில், தங்களுடைய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் நீடிப்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தங்கள் மக்களை சரணடைய சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். தற்போது வரை ஆக்கிரமிப்பு படையினர் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இதைத்தான் முன்வைத்து வருகின்றனர். மேலும் ரஃபாவின் மீதும் ரஃபாவிற்கும் கான் யூனிஸிற்கும் இடையிலான பகுதிகளையும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதை ஹமாஸ் முற்றிலுமாக எதிர்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க அழுத்தம் கொடுப்பதாக காசாவில் உள்ள பெரிய பகுதிகளை கைப்பற்றி அங்குள்ள மக்களை வெளியேற்றுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அல்-கசாம் படை தெரிவித்துள்ளது. அந்த படையின் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறும் போது, பாலஸ்தீனத்தின் மேற்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் புதிதாக குடியேறுபவர்களினால் செய்யப்படும் குற்றங்களுக்கு இந்த தாக்குதல்கள் நேரடி பதிலடியாக இருக்கும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகள் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றியுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேற்கு பகுதி முழுவதும் உள்ள பாலஸ்தீன இளைஞர்கள் எதிர்ப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தவும், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளவும் மற்றும் மேற்கு கரையை இணைப்பதற்கான சதித்திட்டங்களை முறியடிக்க நடவடிக்கை எடுக்கவும் ஒன்று சேருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். பாலஸ்தீனத்தின் எஞ்சிய பகுதிகள் நம் மக்களின் கைகளில் இருந்து நழுவுவதற்கு முன் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அபு உபைதா குறிப்பிட்டுள்ளார்.